வழிநடத்துவார்கள். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். கடந்த வார இறுதி நாட்களிலே பிரான்சிலே ஊழியங்களை செய்து திரும்பவும் வந்திருக்கிறார். உற்சாகமாக வந்திருப்பான்னு விசுவாசிக்கிறோம். சாட்சிகளோடு வந்திருப்பான்னு விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்தி கொண்டு அப்படி எல்லா காரியங்களிலும் கத்திரிக்கரங்கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் மறு ஒலிப்பிலை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலே ஊழியரை வரவேற்றுக் கொண்டு வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமென். உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்து. ஆமென். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். அவர் இருக்கிற இடம், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் எங்களை விடுவிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமென். வேதத்திலே மிகப்பெரிய அல்லது முக்கியமான வார்த்தை எல்லாம் முடிந்தது, எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார் என்கின்ற சத்தியத்தை எவ்வளவுக்கு அதிகமாய் அறிகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமா எல்லாவற்றிலும் எல்லா விதத்தாலும் வெற்றி சிறந்திருப்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குமாரன் மூலமா இந்த உலகத்தை ஜெயித்து நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி எல்லாம் முடிந்தது என்று எங்களுக்கு உறுதிமொழியை கூறி செய்து முடித்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் முடித்தது யாவும் நம்மை மேற்கொண்டு நம் மூலமாய் சத்துருடைய கிரிகைகளை நிர்மூலமாக்குவதாக, அவனுடைய பொய்கள் அகன்று போவதாக, இல்லாமல் போவதாக, நீர் பெற்றுக் கொடுத்த ரட்சிப்பு முழுமையாய் எங்களையும் தேசங்களையும் மேற்கொள்ளுவதாக. இன்றைய நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொருவரை எங்கள் எல்லோரை உயிர்ப்பிக்கட்டும், பலப்படுத்தட்டும், உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மீட்டிங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி. நிச்சயமாய் நீங்கள் நான் போகிற இடங்களில் எல்லாம் விடுதலையும் அற்புதங்களும் நிச்சயமாய் நடக்கிறதா இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய சாட்சிகள். ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம். எடுப்போம், வாசிப்போம். எபேசியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கடைசியாக கவனிங்கள். நிறைய காரியத்தை அவர் பேசிவிட்டு கடைசியாக என்றால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருகிறார் என்று அர்த்தம். அப்ப கடைசியாக, முக்கியமாக என்று சொல்லலாம். முக்கியமாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப இது சாதாரண காரியம் அல்ல, இது ஆவிக்குரிய காரியம். அவருடைய வல்லமை ஆவிக்குரிய காரியம், அவருடைய ஆயுதங்கள் ஆவிக்குரிய காரியம். இது மாமிசத்துக்குரிய காரியம் அல்ல. அப்ப நாங்கள் சூப்பர் நேச்சுரல் வல்லமையிலே செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். தேவனுடைய வல்லமை சூப்பர் நேச்சுரல் வல்லமையாய் இருக்கிறது. அநேகர் நாங்கள் அதோடு ஒரு தொடர்பும் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து வைத்து நாங்கள் பேசுவோமானால் அது சாதாரண வல்லமை உடைய வார்த்தை அல்ல. அது எல்லாவற்றையும் பிறப்பிக்கிற, உருவாக்குகிற வல்லமையாய் இருக்கிறது. அது சூப்பர் நேச்சுரல் வல்லமை. ஆமென். அதனால்தான் அவர் எழுதும் பொழுது சுவிசேஷம் தேவனுடைய பலன் என்று இருக்கிறதா. உண்மையாக சரியான டிரான்ஸ்லேஷன் வல்லமை. சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிங் பொழுது அல்லது தேவ வார்த்தையை நாங்கள் பேசும் பொழுது அங்கே தேவ வல்லமை மேற்கொள்ளுகிறது. ஏனென்றால் அந்த வார்த்தைகளிலே உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது, விடுதலை ஆக்குற வல்லமை வார்த்தையிலே இருக்கிறது. ஆமென். அப்ப கவனிங்கள், இது என்னவாம்? கர்த்தரின், ஆருடையது? கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
அவருடைய வல்லமையை கொண்டு செயல்படுங்கள். எங்களுடைய சுய வல்லமையினால் அல்ல. அதனால்தான் ஜெபிக்க வரும் பொழுது அநேக வேளைகளிலே எங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார், தேவ வல்லமை எங்களுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் வார்த்தையை பேசினால் அது போய் செய்ய வேண்டியதை செய்யாமல் திரும்பி வராது, தேவனிடத்தில் போகாது. ஆகவே நான் சரியாக பேச வேண்டும். நான் பேசுகிற வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் சீடாக இருக்கிறது. ஆமென். வல்லமையாக இருக்கிறது. ஆமென். இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அப்ப இருபுற கருக்குள்ள பட்டயத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு முன்பாக நிக்கிற எனிமியை நீங்கள் நிர்மூலமாக்காமல் அழுது குளறி கண்ணீர் வடிப்பீர்களானால் அது நீங்கள் சரியாக இன்னும் செயல்படவில்லை, அல்லது நீங்கள் யார், தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும் தேவனுடைய சகல வல்லமைகளையும் அதிகாரத்தையும் உடையவர்கள் என்பதையும் அறியாமல் இருக்கிறீர்கள். அதனால்தான் இன்றைக்கு அநேக வேளைகளிலே எங்களுடைய ஜெபத்திலே என்ன இல்லை, தைரியம் இல்லை. எங்களுடைய ஜெபத்திலே விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறவர்கள் ரொம்ப கம்மியாகத்தான் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அப்படி நாங்கள் செயல்பட வேண்டுமானால் நாங்கள் யார், கிறிஸ்து எப்படியாக எங்களை என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இந்த உலகத்திலே காணப்படுகிற அத்தனை தீமைகளும் பிசாசினால் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு இடம் கொடாதிருங்கள் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே அவனை திரட்டும்படி, அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கே மனிதகுமாரன் இயேசு வந்தார், எங்களோடு கூடவும் இருக்கிறார். அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கு, அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கே நமக்கு சகல அதிகாரங்களையும் சகல வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், தேவன் வந்து சத்துருவை அழிப்பதல்ல, சகல அதிகாரமும் வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் செயல்படும் பொழுது, பேசும் பொழுது அவைகள் போய் மேற்கொள்ளுகிறது, சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்குகிறது, ஜனங்களை விடுதலை ஆக்குறது. நாங்கள் பேசும் பொழுது ஆமென். விடுதலை உண்டாயிருப்பதாக என்று பேசினால் விடுதலை உண்டாயிருக்கும். தேவ பிள்ளையாக விடுதலை உண்டாயிருப்பதாக என்று நீங்கள் பேசுவீர்களானால் நிச்சயமாய் விடுதலை உண்டாயிருக்கும். ஆமென். ஆனால் நாங்கள் விடுதலை நீர் வந்து உண்டாக்கும் ஐயா என்று நாங்கள் ஜெபிப்பது சரியான ஜெபம் அல்ல. பிரியமானவர்களே, தேவன் எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார், பிள்ளை ஆக்கி இருக்கிறார், ஆக்குவார் அல்ல. அவரோடு கூட நம்மை எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார பண்ணி இருக்கிறார். எங்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவி ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் ஏற்கனவே மாற்றி விட்டார். ஆகவே பூமியை ஆளுகை செய்வோம் என்றால் பிசாசு ஆளுகை செய்ய அனுமதிக்க மாட்டோம். தேவன் ஆளுகை செய்யும்படி நாங்கள் செயல்படுவோம். ஆனால் தான் ஜெபத்திலே தேவன் என்ன சொல்லி கொடுத்தார், பரலோகத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இது மிகவும் முக்கியம். அவருடைய ராஜ்யம் பூமியை மேற்கொள்ளாவிட்டால் பூமிக்கு விடுதலை இல்லை. அவருடைய சித்தம் செய்யப்படாவிட்டால் பிசாசின் கிரியைகள் தான் அங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கும். ஆகவே இது ரெண்டும் முக்கியம். ஆனால் இது நாங்கள் அழுது குளறி கண்ணீர் வடிப்பதனால் நடக்கிற காரியம் அல்ல. மாறாக அதிகாரம் உள்ளவர்களாய் பேசும் பொழுது, நீங்கள் யார் என்று அறிந்து நீங்கள் பேசும் பொழுது இவைகள் அப்படியே நடக்கிறதா இருக்கிறது. கவனிங்கள், இப்படியான அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்தேன், வல்லமையை நான் உனக்கு கொடுத்தேன் என்று நாங்கள் பழைய பாட்டிலே வாசிக்க மாட்டோம். ஆனாலும் கவனியுங்கள், அவர்கள் தேவனை நம்பி விசுவாசித்து சூரியனே நில் என்று சொன்னார்கள். அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் அநேக வேளைகளிலே தேவன்
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அவர் சொன்னது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆகவே புறப்பட்டு போ என்றுதான் சொன்னார். அவர்கள் நம்பி போனார்கள். ஆனால் நமக்கோ அதை விட மேன்மையான மகிமையான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு செய்து காண்பித்து, பிசாசையும் ஜெயித்து, சகல ஜெயத்தையும் நமக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே இப்பொழுது நாங்கள் அதை விட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் செய்ததை பார்க்கிலும் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை, விடுதலைகளை கொண்டு வர முடியும். ஆமென். அப்படியா செயல்பட முடியும். ஏனென்றால் சகல அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, இயேசுவே சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பூமியிலும் வானத்திலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரிடத்திலே சகல அதிகாரங்களும் வல்லமைகளும் இருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அதே சகல அதிகாரங்களும் வல்லமைகளும் நமக்கூடாக செயல்படுகிறது. ஆமென். சத்துரு நேச்சுரல் பவர் கிடையாது. அவன் சூப்பர் நேச்சுரல் வல்லமை உள்ளவன். அவனை ஜெயிக்க வேண்டுமானால் அதை விட பெரிய சூப்பர் நேச்சுரல் வல்லமை உள்ளவரோடு நான் இணைக்கப்பட்டவனாய் காணப்படுவேனானால் நான் நிச்சயமாய் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பேன். ஆமென். தேவனுடைய சித்தமே என்ன? ஜெயம் கொள்ளுகிறவனவனோ என்றுதான் தேவனே சொல்லுகிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நான் உங்களுக்காக அல்லது நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். தொடர்ச்சியா வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி கவனிங்கள். பிசாசை மேற்கொள்ளுகிறவர்களாய், பிசாசுக்கு முன்பாக கெஞ்சி குளறி அழுது குளறி மண்டாடுகிறவர்களாய் அல்ல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, பலன் உள்ளவர்களாய், வல்லமை உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய கவனிங்கள், தேவனுடைய சர்வாயுதங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கவனிங்கள், நாங்கள் கெஞ்சி குளறி கூத்தாடி பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால் நாங்கள் அவருடைய சர்வாயுத வழக்கங்களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய சர்வாயுதங்களையும் தரித்து கொள்ளுங்கள். அப்ப இந்த சர்வாயுதம் தேவனுடையது. ஆமென். இது தேவனுடைய வல்லமை. இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும், இதை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய தந்திரங்களை அழிக்க முடியும், நிர்மூலமாக்க முடியும், ஜனங்களை விடுதலையாக்க முடியும். ஆகவே இது தேவனுடைய கடமை அல்ல, இது நம்மேல் விழுந்த கடமை. தேவன் இதை செய்யுங்கள் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் செய்யும் ஐயா என்று நான் சொல்வேனானால் நான் எந்த விதத்திலும் அவருக்கு பிள்ளையாயிருக்க தகுதியற்றவன். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், இதை போய் செய் என்றால் நான் செய்ய வேண்டும். அதுதான் ஆளுகை. தேவன் என்னுடைய ராஜாவாக அல்லது என்னுடைய தகப்பனாக, என்னுடைய தேவனாக, என்னுடைய கர்த்தராக அல்லது லோர்ட், அதுக்கு தமிழ் என்ன, கர்த்தர் என்று இருக்கிறது, லோர்ட் என்று சொல்லுவோமானால் நாங்கள் அவரை ஆளுகை செய்ய முடியாது. அவருக்கு நீர் போய் செய்யும் ஐயா என்று சொல்ல முடியாது. மாறாக அவர் சொல்லுகிறதை கேட்டு, நீ போய் பிசாசை துரத்தென்றால் அவர் சொல்லுகிறதை கேட்டு நான் செயல்பட வேண்டியது அவசியம். சகல அதிகாரமும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், ஆகவே நீ போய் இதை செய் என்று சொன்னால் நாங்கள் போய் அதை செய்ய வேண்டும். அதுதான் கீழ்ப்படிவு. அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் போய் பிசாசை துரத்துங்கள், நோய்களை குணமாக்குங்கள், மரித்தவர்களை எழுப்புங்கள், ஜனங்களை விடுதலை ஆக்குங்கள், அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துங்கள். இவைகள் எல்லாமே நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசங்களை விடுதலை ஆக்குங்கள். தேசங்களை விடுதலை ஆக்குங்கள் என்பதை பார்க்கிலும் சகல தேசங்களையும் எனக்கு சீஷராக்குங்கள்.
அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். சகல பேரையும் அல்ல, சகல தேசங்களையும் எனக்கு சீஷராக்குங்கள் என்றுதான் கேஜேவி இருக்கிறது, ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிறது. சகல தேசங்களையும் எனக்கு சீஷராக்குங்கள். ஆமென். அப்ப அதுக்கு தேவையானவற்றை கொடுக்காமல் அவர் சொல்ல மாட்டார். பிசாசுகளை துரத்துங்கள் என்றால் அதற்கான வல்லமையை கொடுத்திருக்கிறார். நோய்களை குணமாக்குங்கள் என்று சொன்னால் அதற்கான வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆமென். பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வந்தார். அப்ப தேசங்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் பிசாசின் கிரியை. இன்றைக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் பிசாசின் கிரியை. அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறான். ஆகவே நாங்கள் அதற்கு விரோதமாய் ஜெயிப்போமானால் நிச்சயமாய் நாங்கள் அவனுடைய கிரிகளை நிர்மூலமாக்க முடியும். கவனிங்கள், பிசாசை துரத்துங்கள் என்றால் என்ன சொல்லுகிறார்? சவுக்கை பின்னி அடியுங்கள் என்று சொல்லுகிறாரா? வாளை எடுத்து வெட்டுங்கள் என்று சொல்லுகிறாரா? அல்லது பிசாசே, இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை எடுக்கிறேன், ஓடிப்போல், லீவ் நாவ் என்று பேசும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒருவனுக்குள் ஒரு பிசாசு செயல்படும் பொழுது அவன் பிசாசினால் பொசஸ் பண்ணப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு இருக்கும் பொழுது நாங்கள் போய் இயேசுவின் நாமத்தினால் கட்டளை எடுக்கிறோம், வெளியேறு என்று சொல்லும் பொழுது அது அவனை விட்டு வெளியேறுகிறது. அதே போலத்தான் தேசத்தையும் பிசாசு என்ன செய்கிறது? ஆளுகை செய்கிறது, பொசஸ் பண்ணி இருக்கிறது. தேசங்கள், அங்கே இருக்கிற ஜனங்கள், அங்கே இருக்கிற அரசாங்கங்கள், இவைகள் எல்லாவற்றையும் பிசாசு பொசஸ் பண்ணி அவனுடைய ஆளுகையிலே வைத்திருக்கிறான். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் வார்த்தைகளை பேச வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் உன்னுடைய கிரிகள் நிர்மூலமாகி போவதால், வாய்க்காமல் போவதால் என்று நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கும். தேவனுடைய வல்லமை மேற்கொள்ளும். எல்லாமே நம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறது. ஈவன் ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட், தேவ தூதர்கள் எங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள். நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணும் பொழுது அவர்கள் அதன்படி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். ஆகவே சரியான வார்த்தைகள் எடுத்து, ஏய் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, ரட்சிப்பு உண்டாயிருப்பதாக, தேவ ராஜ்யம் மேற்கொள்ளுவதாக, சத்துருவின் கிரியைகள் இப்பொழுது நிர்மூலமாகி போவதாக, வாய்க்காமல் போவதாக என்று நாங்கள் பேச ஆரம்பித்தால் அவைகள் சரியாக நடக்கும். அவைகள் மேற்கொள்ளும். பிரச்சனைகளை பற்றித்தான் நாங்கள் எங்களுடைய ஜெபத்திலே பேசியிருக்கிறோம். அது தவறு. நான் பிரச்சனையோடு இணைக்கப்பட்டு பேசினால் நான் பிசாசோடு என்னை இணைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன். நான் பிசாசோடு என்னை இணைத்துக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறேன். ஆனால் பிசாசோடு நான் இணைக்காமல் தேவன் அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு என்ன வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தோடு என்னை இணைத்துக் கொண்டு நான் பேச வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அநேக வேளைகளிலே பிசாசு சொல்லுகிற காரியங்களை நம்பி நாங்கள் பார்க்கிற, எங்களுடைய மாமிச கண்களினால் பார்க்கிற காரியங்களை நம்பி அதோடு நம்மை இணைத்துக் கொண்டு சிந்தையிலே அதை எங்களுடைய சிந்தையிலே வைத்துக் கொண்டு நம்முடைய சிந்தைகள் அவைகளினால் மேற்கொள்ளப்பட்டு நாங்கள் இப்பொழுது என்ன செய்கிறோம்? ஆண்டவரே உதவி செய்யும் என்று கேட்கிறோம். ஆனால் தேவனோ நம்மை இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் செயல்படுங்கள் என்று நமக்கு சொல்லுகிறார். கவனிங்கள், தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் தான் பிசாசிலிருந்து, பிசாசின் கிரிகையிலிருந்து ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால், எங்களுடைய நாமத்தினால் அல்ல, அவர் கொடுத்த வல்லமையினால், அவர் கொடுத்த வரங்களினால், அவர் கொடுத்த அதிகாரங்களை வைத்து இதை செய்கிறோம். அவைகள் எப்படியாக இருக்கிறது? சர்வாயுத வர்க்கங்களாய்
இருக்கிறது. ஏனென்றில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. கவனியுங்கள், யாரோடு நாங்கள் அல்லது யார் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்கள் என்பது இங்கே தெளிவாக இருக்கிறது. ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இன்னொரு விதத்திலே சொன்னால், அவர்கள் நமக்கு விரோதமாய் போராடுகிறார்கள், நம்மை மேற்கொள்ளும்படி, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இல்லாமல் பண்ணும்படி அவைகள் நம்மோடு போர் செய்கின்றன. ஆகையினால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். ஆகவே அவைகள் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது அழுது குளறி கண்ணீர் வடிக்கவும் என்று எழுதப்படவில்லை. கவனிங்கள், எதிர்த்து நிற்கவும். எபேசியர் 4:27 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோப்பு 4:7 பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் மேற்கொள்ளவும், நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். கவனிங்கள், சகலத்தையும், இன்னொரு விதத்திலே சொன்னால் சகலத்தையும் ஜெயம் கொண்டவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, வல்லமை உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்து கொள்ளுங்கள். அப்ப சூப்பர் நேச்சுரல் வல்லமையிலே செயல்படுங்கள். தேவனுடைய வார்த்தை சூப்பர் நேச்சுரல் வல்லமையாய் இருக்கிறது. ஆமென். அவரை நம்பி, அவர் செய்து முடித்ததை நம்பி நாங்கள் பேசும் பொழுது நிச்சயமாய் அங்கே தேவனுடைய வல்லமையை காண முடியும். பிசாசை துரத்துங்கள் என்று அவர் சொன்ன வார்த்தையை நம்பி பிசாசை வெளியேறு என்று நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அது வெளியேறு. ஆனா அதற்கு முன்பாக நீங்கள் யார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். தேவனோடு, தேவ வசனத்தோடு உங்களை இணைத்து கொள்ள வேண்டும். அப்படி இணைத்து கொள்ளாமல் நீங்கள் கட்டளை இடுவீர்களானால் அவைகள் நமக்கு கீழ்ப்படிய மாட்டாது. ஏனென்றால் அவைகளுக்கு தெரியும், நாங்கள் அவைகள் கொண்டு வந்த, அதாவது பிசாசு கொண்டு வந்த பயத்தோடு இணைக்கப்பட்டு பேசுகிறோம் என்பதை பிசாசு அறியும், தெரியும். ஆனால் நான் தேவ வசனத்தோடு இணைக்கப்பட்டு பேசுகிறேன் என்பதும் பிசாசுக்கு தெரியும். அப்ப தேவ வசனத்தோடு நான் இணைக்கப்பட்ட அந்த வசனத்தை நம்பி நான் பேசும் பொழுது பிசாசினால் அங்கே கிரியை செய்ய முடியாது. ஆனால் நான் மாமிசத்திலே பிசாசின் கிரியைகள், பிசாசு கொண்டு வர பயம், பிசாசு கொண்டு வர நோய், பிசாசு கொண்டு வர பலவீனம், பிசாசு கொண்டு வர வருத்தம், இவைகளோடு இணைக்கப்பட்டு, இவைகளால் மேற்கொள்ளப்பட்டு, இவைகளினால் சிந்தையிலே அவைகளால் நிரப்பப்பட்டு நான் பேசுவேனானால் நான் தேவனோடு என்னை இணைத்துக் கொள்ளவில்லை, நான் பிசாசின் கிரியைகளோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். அப்ப பிசாசின் கிரியைகளோடு, அவனுடைய கிரியைகளை நம்பி அவனுடைய கிரியைகளோடு நான் இணைத்து கொண்டு எப்படி நான் சூப்பர் நேச்சுரல் வல்லமையா இருக்கிற அவனுடைய வல்லமையை எதிர்த்து நிற்பது? அவன் சொல்வது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவன் சொன்னதற்கெல்லாம் நான் அடிபணிந்து கொண்டு நான் செயல்படுவேனானால் எப்படி அவனை எதிர்த்து நிற்பது? ஜபிக்க போகும் பொழுது, ஒரு கேன்சர் வியாதி உள்ளவருக்கு நீங்கள் ஜபிக்க போவீர்களானால் அவன் சொல்லுவான், நீ என்னை தொட்டால் நான் உன்னை தொடுவேன், உன் குடும்பத்தை தொடுவேன், உன் சரீரத்தை தொடுவேன் என்று சொல்லும் பொழுது நான் அவன் சொல்லுவதை நம்புவேனானால் என்னால் ஜபிக்க முடியாது. ஆண்டவரே நீர் தொடும் ஐயா, நீர் விடுதலை ஆக்கும் ஐயா என்றுதான் நாங்கள் ஜபிப்போமே, அல்லாமல் இல்லை, என்னோடு தேவன் இருக்கிறார், ஆகவே உனக்கு கட்டளை இடுகிறேன், வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். கவனிங்கள், நான் என்னுடைய நாமத்தை பயன்படுத்தவில்லை, அவருடைய நாமம், அவர் செய்து முடித்த நாமத்தை நாங்கள் பயன்படுத்தும்படிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென்.
அப்ப அவர் செய்து முடித்ததை நம்பி, ஏய் நீ தொட முடியாது, ஏனென்றால் அவருக்குள் நான் இருக்கிறேன், அவருக்குள் நான் மறைந்திருக்கிறேன். அவன் என்ன பேசினாலும் நீ என்னை தொட்டால் நான் உன் தொடுவேன் என்றால், இல்லை, நீ என்னை தொட முடியாது, நான் அவருக்குள் இருக்கிறேன் என்று நான் எதிர்த்து நிற்காவிட்டால் நான் அவனால், சத்துருவினால் மேற்கொள்ளப்பட்டவனாய் இருப்பேன். கவனிங்கள், இயேசுவை சோதிக்கும்படி பிசாசு வந்தபொழுது இயேசு அவன் சொன்ன வார்த்தைகளோடு தன்னை இணைத்துக் கொள்ளாமல் பிதாவினுடைய வார்த்தைகளோடு இணைக்கப்பட்டு எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவனை அல்லேலூயா. அப்ப இப்படியாக ஜெயிக்கும்படிக்குத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோமே அல்லாமல் அவனால் ஜெயம் கொள்ளப்பட்டு, ஐயோ ஆண்டவரே நாங்கள் மடிகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று நாங்கள் கேட்போமானால் நாங்கள் பிசாசினால் ஜெயிக்கப்பட்டவர்களாய் பேசுகிறோம். ஜெயிக்கிறவர்களாய் அல்ல, ஜெயிக்கப்பட்டவர்களாய் பேசுகிறோம். அப்படி நாங்கள் பேசும் பொழுது எங்களால் எதிர்த்து நிற்க முடியாது. கவனியுங்கள், மேற்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்பட்டபடியினால் தான் அவருடைய வார்த்தை எப்படி இருந்தது? ஐயோ நாங்கள் மடிகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். கவனி, எவ்வளவு தவறான அண்டர்ஸ்டாண்டிங். தேவனுக்கு கவலை இல்லையா? குமாரனை அனுப்பினதே நம்மை மீட்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஆகும்படி. குமாரன் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டதே நம்மை அவரை போல் செயல்படும்படி, அவரை போல் நம்மை மாற்றும்படி. அதனால்தான் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இதை காட்டிலும் மேலான கிரியைகளையும் செய்வான். அப்படியாக நம்மை மாற்றும்படிக்கு, உருவாக்கும்படிக்கே மனுஷகுமாரன் நம்மத்திலே வந்தார். ஆமென். அப்ப தேவ சித்தம் என்ன? வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்திலே தேவ சித்தம் என்ன? தேவன் என்னத்தை செய்ய சொல்லுகிறார்? என்னை செய்ய சொல்லுகிறாரா அல்லது அவர் வந்து செய்வார் என்று சொல்லுகிறாரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கவனியுங்கள், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அப்ப அநேகர் இவன் நம்புகிறார்கள், தீங்கு நாளை இவன் தேவன் தான் கொண்டு வருகிறார். ஆனா தீங்கு நாளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். ஏற்கனவே கிறிஸ்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆகவே எதிர்த்து நில்லுங்கள். உங்களுக்கு சகல ஆயுதங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள், வல்லமை உள்ளவர்கள், அப்படியாய் செயல்படுகிறவர்களாய் நிற்கவும் தேவனுடைய சர்வாயுதங்களையும் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை, எப்படி செயல்படுவது என்பதை நாளைய நாளிலே பார்த்தோம். நாங்கள் சும்மா வாயிலே நாங்கள் தரித்துக் கொள்ளுகிறோம், சர்வாயுதங்களை தரித்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்வதனால் அல்ல. அநேகர் அப்படி செய்கிறார். அப்படி சொல்வதனால் சர்வாயுத வர்க்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படாது. நாளைய நாளிலே பார்ப்போம் எப்படியாய் செயல்படுவது என்று சொல்லி இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் ஜெயங்கொண்டிருக்கும்படி இந்த உலகத்தை ஜெயித்து அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்ற வார்த்தையின்படி நாம் உம்மால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிள்ளைகளாயிருக்கும். சகல சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ளத்தக்கதான சகல அதிகாரங்களை வல்லமைகளையும் கொடுத்தது மாத்திரமல்ல, உலகத்தின் சதா நாட்களில் இறுதி பரியந்தம் எங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, எங்கள் மூலமாய் செயல்படுவேன் என்று சொல்லி
எங்களுக்கு வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அப்படியாய் நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் யாரெல்லாம் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன வேதனையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே சத்துருவின் கிரியையிலே நாங்கள் மடிகிறோம் என்று சொல்லுகிற சூழ்நிலையில இருந்தாலும், இப்பொழுது உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவரை உயிர்ப்பிப்பதாக, விடுதலை ஆவார்களாக. விடுதலை ஆகுங்கள் என்று இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகி போவதாக, பில்லி சூனிய கட்டுக்கள் நிர்மூலமாகி போவதாக, வாய்க்காமல் போவதாக. தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிள்ளைகள் பூரணமாய் விடுதலையாக்கினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் ரத்தம் சிந்தி உம்முடைய பிள்ளைகளை பரிபூரணமாய் விடுதலையாக்கினீர். ஒரே பலியினால் அவர்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினீர். அந்த பூரணம் அவர்களை மேற்கொள்ளட்டும், மேற்கொள்ளட்டும், பூரணமாவார்களாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும், மறுபொழிப்பிலே கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மறுபொழிப்பிலே கேட்கின்ற பொழுதும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெற்றுக் கொண்டு நாளைய நாளில் இதே வேளையில் சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமென், ஆமென். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லே இப்ராஹிம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் அந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். இனி கேட்கப் போகின்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொண்டு